தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகாவை சேர்ந்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய காயல் அகமது சாஹிப் அவர்கள் தான் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், ஏமன் நாட்டிலே இந்திய பிரஜையான நிமிஷா என்ற அந்த பெண்மணிக்கு கடந்த ஜூலை 16ஆம் தேதியே தூக்கு தண்டனை விதித்திருந்தாங்க. அதன் பிறகு இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சகம் நேரடி தொடர்பு கொண்டு அதில் தலையிட்டதனுடைய விளைவாக, மேலும் இங்கே இருந்த ஒரு இஸ்லாமிய பெரிய மார்க்க அறிஞர் என்று அறியப்படக்கூடிய கிராண்ட் முஃப்தி அபுபக்கர் அவர்களுடைய அந்த பேச்சுவார்த்தையினுடைய விளைவாகவும் சற்று போஸ்ட்போன் செய்யப்பட்டது, தேதி குறிப்பிடப்படாமல் என்ற தகவல்கள் வந்து கொண்டிருந்தது. தற்போது தமிழ் ஊடகங்கள் எல்லாம் செய்திகளை போட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்தியா தங்களுடைய சாதுரியமான அந்த டிப்ளமேட்டிக்கினுடைய அந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிதியை ஒத்துக்கிட்டாங்க, நாங்க வாங்கிக்கிறோம், நாங்க இழப்பீடை வாங்கி அவங்களுக்கு தூக்கு தண்டனை ரத்தாக போகுது, மீண்டும் அவரது தாயகத்தை திரும்ப போகிறார் என்ற பல தகவல்கள் கொண்டிருக்கின்றன. இது எந்த அளவுக்கு இந்த தகவல்கள் உண்மை தன்மை வாய்ந்தது சார்? ஆக்சுவலா நிமிஷா பிரியாவுடைய அந்த வழக்கை பொறுத்தவரையில கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், நாம தீர விசாரிப்பதும் பொய், என்ன நடக்குதோ அதான் மெய் அப்படிங்கிற மாதிரி தான் அது இருக்கு. ஏன்னா பாருங்களேன், சேவ் நிமிஷா பிரியா ஆக்ஷன் கவுன்சில் மிடில் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா எம்இ அப்ரூவலுக்காக என்ன பண்ணிருக்கிறாங்க, முயற்சி பண்ணுகிறார்கள் சொன்னாங்க. அங்க வார் ஜோன்ல இருக்கு யமன். நீங்க டெலிகேஷன்ல நீங்க ஜெய்சங்கரே அனுப்பி வச்சாலும் பிளைட் போய் லேண்டிங் ஆகணும்ல. எந்த நாட்டுடைய பிளைட்டோ கடல் மார்க்கமோ போக முடியாத சிச்சுவேஷன்ல யமன் இருக்கு. வான்வெளியிலும் தரவழியும் அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு பேசஞ்சர் பிளைட் எடுத்து சனால போய் பேசலாம், அந்த டெலிகேட்ஸ் பிளைட்லாம் பக்கா செக்யூரிட்டியோட போகணும். இது இல்லாம சனால ஏர்போர்ட் ஃபங்க்ஷன் ஆகுது. அதற்குன்னா உள்ள ஆட்களை வெளியே அனுப்புறதுக்கு இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தில் தான் நம்ம ஏபி அபுபக்கர் அகமது முசலியான் கிராண்ட் முஃப்தி அவங்க அந்த லூப் ஹோலை பயன்படுத்தி வேற வேற நாடுகள்ல போய் உட்கார்ந்து அந்த டெலிகேட்ஸோட பேசினார். அந்த அடிப்படையில் ஜூலை 16 கடந்த வாரமே அவர் நிமிஷா பிரியா கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு அவர் விசாரணை முடிந்து தண்டனை அறிவிக்கப்பட்ட ஜூலை 16 கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க. இந்த பிளட் மணி இருக்குல்ல, அந்த அந்த விஷயத்துல 35 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டோம், 8 கோடி ரூபாய் கேட்டிருக்காங்கிற மாதிரிலாம் செய்தியில் விட்டாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க ஃபேமிலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு பணம் தேவையில்லை, எங்க சட்டத்தின் அடிப்படையில் ஆட்சி நடந்துட்டு இருக்கு யமன்ல, சட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஒய்ஃப், அவங்க இந்த அப்துல் பேர் தலால் அப்துல் பேர் மஹதி, தலால் அப்துல் மஹதியுடைய ஃபேமிலி சொல்லிட்டாங்க. இவங்க யாருடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து பேசிட்டு இருக்காங்கன்னா, அவங்க பிரதர் அப்படி சொன்னாரு, பிரதர் இப்படி சொன்னாருங்கிறாங்க. பிரதர் 4 பிரதர் இருப்பாங்க, 5 பிரதர் இருப்பாங்க, அவங்களுக்காக சொல்லுவாங்க. அவங்க சம்பந்தப்பட்ட பிளட் ரிலேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாரு, பாதிக்கப்படக்கூடிய மனைவி, 2வது மகன், மக்கள், அதுக்கு பிறகுதான் பிளட் ரிலேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அவங்க பேரண்ட்ஸ், அப்புறம் அவங்க பிரதர்னு வருவாங்க. ஒட்டுமொத்த ஃபேமிலியிலே என்ன மெஜாரிட்டியா முடிவெடுக்கிறாங்கன்னா, சட்டத்தை நிறைவேற்றுங்க. ஏன்னா அங்க இருக்கிறது இஸ்லாமிய சட்டம். இஸ்லாமிய சட்டத்துல ஒருத்தரை கொலை செய்வது என்பது சாதாரண ஒரு குற்றம் கிடையாது. கொலைக்கு மரண தண்டனை தான், தூக்கி வச்சு வெட்டிட்டு போயிருவாங்க, தூக்குல போட்டு போயிருவாங்க. அதனாலதான் அரபு இஸ்லாமிய நாடுகள்ல கொலை, கற்பழிப்பு, கொள்ளை எல்லாம் நடக்காம இருக்கு. ஏன், ஒரு பாலியல் பலாத்காரம் பண்ணி ஏதாவது பண்ணான்னா அவனை தூக்குல போட்டுருவாங்க. திருடுதான் கையை விட்ட சட்டம். நம்ம இங்க இந்தியாவில் அமர்ந்து கொண்டு காட்டு முராண்டி சட்டம் என்று நம்ம விமர்சிக்கலாம். சின்ன கிளாரிபிகேஷன், இப்போ திருடுனா கையை வெட்டிடுவாங்க, பாலியல் பலாத்காரம் பண்ணா மரண தண்டனை, இப்போ ஒருவர் அப்பாவியை கொலை செய்தால் அதுக்கு மரண தண்டனை, இப்படிலாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்பதான் அதனாலதான் கிரைம் நடக்காம இருக்குன்ட்டு. இப்போ அது இப்போ இந்தியா பிரஜைகளுக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்கு அதுல. இப்போ உதாரணமா, பசிக்கு பண்ண திருடுறவன், பசிக்கு சோறு திருடுறவன், அப்ப அவனும் கை வெட்டுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே போல பெண்களை இப்ப கையை பிடிச்சி இழுத்துருவான், இல்லாட்டி ஏதாவது ஆசைக்கு தடை விட்டுருவான், இப்ப அவங்களுக்கும் மரண தண்டனையா அப்ப அரபு நாட்டின்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. அதாவது இதே கேள்வியை நபிகள் நாயகத்திலே கேட்டாங்க. வரலாற்றுல நபிமொழியில பாத்தீங்கன்னா இதே கேள்வி, நீங்க கேட்ட சேம் கேள்விய இமாம் அகமது பின் ஹம்பல் சொல்லக்கூடிய ஒரு மார்க் அறிஞர் அவர்கிட்ட கேட்ட கேள்வி.
என்னங்க நீ பசியா இருக்கு, பேரிச்சம்பழம் மரம் நின்றுட்டு இருக்கு, அரசாங்கம் சொந்தமான பேரிச்சம்பழம், அதுல கீழே விழுந்து நான் சாப்பிடுறேன், அது அப்ப என்ன நான் திருடுனாங்கும்போது அது கிடையாது. பேரிச்சம்பழம் கீழே விழுந்துச்சுன்னா எடுத்து நீ தாராளமா சாப்பிடலாம். நீ மரத்துல ஏறி என்ன செய்யக்கூடாது, வெட்டிட்டு போக கூடாது, அதான் சட்டம் அப்படி குற்றம்னு சொன்னாங்க. இதான் மார்க்க சட்டம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பசிக்காக பண்ண திருட தேவையில்லை. அங்க பசியாவே இருக்க விட மாட்டாங்க முதல்ல. நீங்க அரபு நாடுகள்ல வந்து வேலை செய்யறவங்களை நீங்க பாருங்க, கையை ஏந்து விட மாட்டாங்க. அப்படி ஏந்தாலும் நீ என்னன்னு கூப்பிட்டு கேட்ப, என்ன நீங்க 10 ரூபா 20 ரூபா போட்டுறமா இல்ல, உனக்கு உன்னோட கஃபீல் யாரு, அல்லது இங்க அவங்க பிரஜையா இருக்குமே ஆனால் உங்களுடைய ஊர் எது, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறீங்க, எந்த ஊருன்னு கேட்டு சம்பந்தப்பட்ட பைத்துல் மால் அப்படிங்கிற சட்டம் இருக்கும். அதனாலதான் வந்து சவுதி அரேபியாலயும் பிற அரபு நாடுகளையும் அரபு பிச்சைக்காரங்க கிடையாது. வெளிநாட்டுல இருந்து வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு வருவாங்க. ஆனா உள்ளூர் பிரச்சனை பிச்சை எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பைத்துல் மால்ங்கிற சிஸ்டம் இருக்குது. வட்டி இல்லா கடன் கொடுக்கக்கூடியது, சும்மா ஃப்ரீயா வந்து கொடுக்கக்கூடிய ஏழைகளுடைய ஜகாத் சொல்லுவாங்கல்ல, ஏழை வரி, அதெல்லாம் குமிஞ்சு கிடக்கிறது. அதனால பசிக்காக வந்து யாரும் திருடுற அளவுக்குள்ள நாடுகள் அங்க இல்ல ஒண்ணு. அதாவது கையை பிடிச்சி இழுத்துருவான்னு சொன்னீங்க பாருங்க, கையை பிடிச்சி இழுத்தா பெருங்குற்றம் அது. குறைஞ்சது வந்து 70 கசேடி அடிப்பாங்க. குறிப்பா வந்து வெள்ளிக்கிழமையுடைய இந்த ஜும்மா தொழுகை, சிறப்பு தொழுகையில மக்கள் அதிகமா கூடுவாங்க. வைத்து இந்த நபர் இவளை கையை பிடித்து இழுத்து விட்டான்னு சொல்லி 70 கசடி அடிக்கணும். அதோட வெக்கி தலை குனிஞ்சுதான் வாழுவோம். அதனாலதான் கையை பிடிச்சி இழுக்காம இருக்கிறாங்க. பாலியல் வன்புறவு வந்துட்டுன்னு வைங்களேன், அது ரொம்ப சீரியஸ் அஃபென்ஸ். ஓகே. அது மரண தண்டனை புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, இப்போ அது வேற லெவலுக்கு பாலியல், அதாவது இந்த சிறு சிறு சீண்டல்களுக்கு வந்து கசையடி கொடுக்கப்படும் 70 கசையடி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப திருட்டு சம்பந்தமாக வந்து அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கா? இதுக்கு மேல திருடுனாதான் நிச்சயமா கை வெட்டுதல், அதுக்கு கீழே திருடுனானா அதுக்கு தகுந்தவாறு தண்டனை அப்படின்ற மாதிரி இருக்கா? கையை வெட்டினா இப்ப நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ண வைங்க, ஒரு ஆள் திருட உடனே பிடிச்சி கையை வெட்டுறது இல்ல. அவன் நான் திருடினேன் என்று ஒத்துக்கணும் அவன். அல்லது காங்கிரீட் ப்ரூஃப், 4 சாட்சி வேணும். ஒரு பாலியல் வன்முறை பண்ணனா 4 சாட்சி கேட்பாங்க. அல்லது சிசிடிவி ஃபுட்டேஜ் மாதிரி இதெல்லாம் வேணும். சாதாரண விசாரணை கிடையாதுங்க. அங்க உள்ள அந்த கோர்ட் நடைமுறை என்பதே வேறு. 2017 நடந்த மேட்டருக்கு வந்து எத்தனை வருஷம் கழிச்சு தண்டனை கொடுக்குறாங்க? 2017 இவங்க போறாரு, கிளினிக் ஆரம்பிக்கிறாரு நிமிஷா, அவரையே திருமணம் பண்ணிவிட்டு எல்லாம் சொல்றாங்க. என்னமா கிளப்பி விடுறாங்க. இவ வந்து உண்மையிலேயே நிமிஷா பாலியல் வன்புறவுக்கு ஆளாக்கப்பட்டிருந்தா ஒரு போன் கால் போகும், அத தலால் அப்துல் மஹதி தூக்கியிருப்பாங்க. அங்க வந்து எக்ஸ்பேக்ட்ரியேட் சொல்லக்கூடிய வெளிநாட்டுக்கு ஒரு சட்டம், உள்நாட்டு சட்டம் இல்லை, எல்லாருமே சமம். இறை சட்டத்திற்கும் அனைவருமே சமம். நிமிஷா வந்து பாலியல் வன்புறவுக்கு ஆளாக்கப்பட்டிருந்தால் நம்ம இந்திய செய்தி உலகம் சொல்ற மாதிரி தூக்கி இருப்பானுங்க. ஏங்க, அதாவது நான் அங்கே சவுதியில நான் வந்து பணியாற்றி இருக்கிறேன். மன்னருடைய மக கிரவுன் பிரின்ஸ் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு பெண்ணை வன்புறம் கொண்டு கொலை பண்ணிட்டாரு. அவங்க ஒத்துக்கிட்டாரு கொலை பண்ணாத, தூக்கிட்டாங்க, தலை விட்டுட்டாங்க. ஏங்க, கிரவுன் மன்னருடைய ஃபேமிலியில உள்ளவங்க. அப்ப அங்க மன்னரு மக்கள் எல்லாமே சமம். அதனாலதான் பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்குது. நீங்க நடு இரவு 12 மணிக்கு 1 கிலோ தங்க நகையை போட்டுட்டு தாராளம் மணிக்கு என்ன செய்யலாம், ஹோட்டல் நடக்கலாம். அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. நம்ம எத்தனையோ லட்சக்கணக்கான இந்தியர்கள் போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இப்ப சவுதி அரேபியா நாடுகள்ல வேலைக்கு போகும்போது அவங்க ஃபேமிலி எங்க இருப்பாங்க? தனியா வீட்டுல இருப்பாங்க. எந்த விதமான அச்சமும் பயமா இருக்காது. ஏன்? அந்த அளவுக்கு வந்து டோட்டல் நாடு வந்து செக்யூரிட்டி வெளியே இருக்கு. குறிப்பா காவல்துறை ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. காவல்துறை வந்து லஞ்சம் வாங்குற காவல்துறை இருக்க மாட்டான். காவல்துறை கோடீஸ்வரனா இருப்பான். தனி கார் கொடுத்துருக்கோமா, 1 கோடி ரூபாய் கார்ல போவான். அவன் சம்பளம் 10 லட்சம் சம்பளம் இருக்கும். காவல்துறையில வேலை செய்யறவங்களுக்கு 10 லட்ச ரூபாய் சம்பளங்க மாசம். அவங்க பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு ஃப்ரீ, அவங்களுக்கு எலக்ட்ரிக் எல்லாமே ஃப்ரீ. அரசாங்கம் அவ்வளவு சலுகை. ஏன் லஞ்சம் வாங்க போறான்? அவங்களுக்கு 10 லட்ச ரூபாய் மாசம் வரும்போது உங்ககிட்ட எதுக்கு 1000 ரூபாய் வாங்கணும்? சட்ட ஒழுங்கா ஸ்ட்ரிக்டா நிலைநாட்டுவாங்க. அப்ப இந்த ஒரு பேசிக் உள்ள விஷயம் தெரியாமல் இந்தியா போன்ற நம்ம நாடு ஜாலியான நாடு, நம்ம சுதந்திரமான நாடு. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து டெமோக்ரஸி, வந்து பெடரலிசம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதச்சார்பின்மை, இது நிறைய இருக்குது. நீங்க ஒரு வழக்கறிஞர், இந்த சட்டத்தை படித்தவர், நீங்களே வந்து நம்மளுடைய சட்டத்தை புரட்சி மதிப்புல குற்றவியல் சட்டத்துல நம்முடைய சட்டம் வந்து பலகீனமாக இருக்குங்க. பலகீனமா இருக்கா இல்லையா? சட்டம்னு ஒண்ணு இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு.
50 கொலை பண்ணவன் 51வது கொலை இப்ப வெற்றிகரமா பண்ணி உள்ள போயிட்டு வெளியே வர்றான். 3 மாசத்துல ஜாமீன் கிடைக்கிறது. படுகொலை நடந்துட்டே இருக்கா இல்லையா? ஏதாவது 4 பேருக்கு நீங்க என்ன செய்யுங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா மரண தண்டனை கொடுங்க, கரெக்டா இருக்கும். இப்படி சொன்னா காட்டு மிராண்டியல். இப்ப அவன் கொலை செய்யறான்ப்பா, இன்னொருத்தனை கொலை செய்யறானே. உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பாவை, அண்ணன் தம்பிய கொலை செஞ்சா எப்படி இருக்கும்? இது கடினமான வார்த்தை தான். இதனால புரியுதுக்கா சொல்றேன். அப்ப இழந்தவன் தான் அவனுடைய வழி தெரியும். அப்ப இஸ்லாமிய சட்டம் அது சொல்லுது, யாரு கொலை செய்யப்பட்டானோ அவங்க ஃபேமிலி இழந்திருக்கிறாங்க, அவங்க தான் முடிவு செய்யணும் மன்னித்து விடுறதா இல்லையாங்கிறது. அவங்க முடிவுல இஸ்லாம் கொடுக்குறது. அதான் சரியும் கூட. பாதிக்கப்பட்டவன் தானே மன்னிக்கணும். பாதிக்கப்பட்டவன் அந்த வேலை தெரியும். சோ அப்ப அங்க வந்து இப்ப இந்த ஏமன் நாட்டுல வந்து இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தின்படி இப்போது அந்த குடும்பத்தார் வந்து ஆஸ் ஆஃப் நவ் வரைக்கும் அவங்க அந்த பிளட் மணிங்கிற அந்த இழப்பீடு தொகையை அவர்கள் ஏற்கவில்லை. மாறாக எங்கள் உயிருக்கு தான் வந்து போகணும் அப்படின்ற நிலைப்பாட்டுல இருக்காங்கிற மாதிரி தான் நீங்க செய்திகள் சொல்றீங்க. இப்போ இந்திய அரசும் வெளியுறவு கொள்கையோடு அங்க வந்து பல பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருப்பதாகவும், எப்படியாவது அவர்களை வந்து அந்த தூக்கு தண்டனையிலிருந்து நிறுத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஆனாலும் அந்த நாட்டில் வந்து இருக்கக்கூடிய சட்டம் என்பது சட்டம் தன் கடமையை செய்யும் தான் நம்ம எதிர்பார்க்கணுமா? அங்க வந்து நிச்சயமாக நிமிஷா அவர்களுக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் பிளட் மணி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் பிக்சடா ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணி மரண தண்டனை கொடுத்துருவாங்களா? ஆக்சுவலா அதுல வந்து கன்வின்சிங் மோட்ல போயிட்டாங்க. ஏன்னா தள்ளி வச்சதே வந்து பெரிய ஒரு ஒரு சாதனை. டேட்டை தள்ளி வச்சது. இப்ப சுப்ரீம் கோர்ட்டுடைய சொல்றேன்னா, ஆன் July 8 the Indian government informed Supreme Court that no formal diplomatic intervention is possible at this stage. ஏன் நான் சொன்ன மாதிரிதான் சுப்ரீம் கோர்ட்ல வந்து நம்முடைய ஒன்றிய சர்க்கார், பிஜேபியுடைய மோடி சர்க்கார் சொல்லிவிட்டது, இந்த ஸ்டேஜ்ல டிப்ளமேட்டிக் இன்டர்வென்ஷன் என்ன பண்ண முடியல. The first critical step is to visit victim family in Yemen, granting forgiveness, which would open the path for further legal diplomatic action. முதல்ல அவங்க forgiveness பண்ணணும். அது வந்து ஓபன் பண்ணாதான் நம்ம டிப்ளமேட்டிக்கா அவங்க வெளியே கொண்டு வர. பாஸ்போர்ட்ல முடக்கப்பட்டிருக்கு. அவங்க நீங்க ஒத்துக்கொண்டா கூட அவங்க சில யமனுடைய அந்த கவர்மெண்ட் சில வேலைகளை செய்யணும் அவங்களை இங்க அனுப்புறதுக்கு. இதான் ஸ்டேஜ். இப்ப இந்த இடத்துல வந்து கிராண்ட் முஃப்தி அபூபக்கர் அகமது முசலியார் என்ன வேலை செய்யறாரோ அதே மாதிரி எவாஞ்சலிஸ்ட் K.A. பால் அவரு சில வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் ஒரு அந்த ஃபேமிலிக்கு நெருக்கமானவர், கேரளாவை சேர்ந்தவர். அவர் நிறைய அதுக்காக டிப்ளமேட்டிக்கா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவரு கூட என்ன சொல்றாருன்னா, கண்டினியூஸ் டிப்ளமேட்டிக் அண்ட் பிரேயர்ஃபுல் இன்டர்வென்ஷன்ஸ் நாங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். He claims arguments are underway to safely transport us back to India. அவரை வெளியே இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்குள்ள எல்லா முயற்சி நான் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. முயற்சி எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா அங்க சட்டம் அப்படி இருக்க பிரச்சனை. இப்போ நிமிஷா வந்து நம்ம நாட்டு பிரஜை, நம்ம உயிரோடு வரணும் நம்ம எல்லாரும் விரும்புறோம், அப்படிதானே? அவங்க நாட்டு பிரஜை வந்து கொல்லப்பட்டிருக்காங்கல்ல, புரியுதா? எமனிகளுடைய இதுல நம்ம அங்க உழைப்பதற்காக பிழைப்புக்காக சென்றிருக்கிறோம். அப்ப பிழைப்புக்காக சென்ற இடத்தில் அந்த சட்ட திட்டங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். இப்ப உதாரணமா நம்ம ஊர்ல கஞ்சா வந்து என்னது போதை மருந்து இல்ல, அது மூலிகை செடின்னு ஒரு சீப் லிஸ்டே சொல்லுவாரு. ஆனா எடப்பாடியா சொன்னாரு, இதே சட்டம் சிங்கப்பூர்ல செல்லுபடி ஆகுமா? சிங்கப்பூர்ல 1 கிலோ கஞ்சா கொண்டுமா என்ன ஆகும்? காலை தரிச்சிடுவான். உள்ள கொண்டு காபி பூசல வச்சு 12 வருஷம் உள்ள வச்சு பெண்டை கழட்டிடுவான். சிங்கப்பூர் அப்படிதான், மலேசியாவும் அப்படிதான், ஹாங்காங் அப்படிதான். அப்ப அந்த நாட்டுடைய சட்டம், ஆமா, அந்த நாட்டுடைய சட்டங்களை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இதை சொல்லும் போது வந்து இஸ்லாமிய சாயம் பூசக்கூடாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் தனி சட்டம். யமன்ங்கிற நாடா பாருங்க, அந்த நாட்டுல இந்த சட்டம் இருக்கு. அப்படி இருக்க போய் தான் அங்க கொலை வந்து ரொம்ப ரேட் ரொம்ப கம்மிங்க. 5 வருஷத்துக்கு கொலை நடக்கும். இப்போ சவுதி அரேபியால சட்டங்கள் தளர்த்தப்பட்டு விட்டது. 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சட்டம் அப்படின்னா சூப்பரா இருந்துச்சு. இப்ப வந்து MBS சொல்லக்கூடிய முகமது பின் சல்மான் வந்த பிறகு சூதாட்ட கிளம்ப திறந்துட்டாரு, தியேட்டரை திறந்து விட்டார். இப்படி வந்து வெஸ்டர்ன் கலாச்சாரத்துல சவுதி அரேபியா கொண்டு போயிட்டு இருக்காரு. இந்த நிலையிலும் கூட அப்ப அங்கதான் வந்து கொலை அதிகமாக நடக்காத தேசத்துல நம்பர் 1 அதுதான். கொலை ரொம்ப குறையா நடக்கக்கூடிய தேசத்துல நம்பர் 1 சவுதி அரேபியா. அப்ப அப்படிப்பட்ட காரணம் இந்த சட்ட நடைமுறையில் இருக்கிறதால சொல்றோம். இதுல நிமிஷாக்கு நம்ம வந்து தூக்குறதான் தொங்க வைக்கணும் நமக்கு அப்படி சொல்லவே இல்லை. நமக்கு ஆசையா, நமக்கு நடந்தது என்ன நமக்கு தெரியாது. ஆனா அங்குள்ள நீதிமன்றங்கள், அரபு நாட்டு நீதிமன்றங்கள் ஒருவரை குற்றவாளி என்று பிரேம் பண்ணாங்கன்னா சாதாரணமா பண்ண மாட்டாங்க. அவ்வளவு எவிடன்ஸ் எடுத்து அவரே ஒத்துக்கொள்ள வைத்தால் மட்டும்தான் குற்றவாளின்னு சொல்லி அறிவிப்பாங்க. இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ நிமிஷா மாதிரி
கல்ஃப் கண்ட்ரீஸ்ல பல 100 பேர் இன்னும் காத்துட்டு இருக்காங்க. லைன்ல நிக்கிறாங்க. எனக்கு ஒரு மூத்த வழக்கறிஞர் வந்து நம்மளுடைய நேர்காணல்ல வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி சவுதியில இன்னும் பல 10 20, 25 பேர் இன்னும் தூக்குக்காக நிக்கிறாங்க. நம்ம இந்திய பிரஜைகள். இன்னும் பல கல்ஃப் கண்ட்ரீஸ் குவைத் போன்ற நாடுகள் இன்னும் பல நாடுகள்ல வந்து நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க. இவங்க மீடியா அட்டென்ஷன்ஸ் கிடைச்சிருச்சு. அதனால ஏதோ இந்திய அரசினுடைய டிப்ளமேட்டிக் மூலியமாகவும் கிராண்ட் அபூபக்கர் முஃப்தி அவரோட கவனத்துக்கு போய் ஏதோ ஒரு நல்ல ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதுனால ஏதோ போஸ்ட்போன் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. ஆனா இந்திய பிரஜைகள் இன்னும் நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இத எப்படி பார்க்குறீங்க சார்? நிறைய இருக்கிறாங்க. அது சொல்றது உண்மைதான். உதாரணமா நார்கட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்றோம்ல இங்க. நார்கட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இங்க எப்படி இருக்கும்? ம். குஜராத்ல முத்ரா துறைமுகத்துல கோடிக்கணக்கான கத்தையே வந்து பிடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? பிடிப்பாங்க. ஒரு 10 பேரை கைது செய்து போட்டோ எடுப்பாங்க. 90 நாள்ல என்ன செய்வான் சுப்ரீம் கோர்ட்ல அவன் பெயில் வாங்கிட்டு வெளியே வந்துருவான். கேஸ் நடக்கும். அங்க எப்படி தெரியுமா? முகத்தராத்துங்க டிபார்ட்மெண்ட். நார்கட்டிக்ஸ் முகத்தராத். அப்படி புடிச்ச உடனேயே அவனை அப்படியே கொண்டு போய் 1 வருஷம் ஜெயில்ல போட்டுருவாங்க. வழக்கு விசாரணை 2வது. கையங்கலமா பிடிபட்டுட்டான். அதுக்கப்புறம் விசாரணை என்ன போகும்னு வைங்களேன். இதான் அவருடைய சட்டம். இப்படி முகத்தராத் ஜெயில்ல அப்பாவிலும் மாட்டியிருக்காங்க. நாங்களே ஒரு வழக்குல கூட நம்ம சம்பந்தப்பட்டு எடுத்து கொடுத்தோம். அதாவது இந்தியாவுல இருந்து டேப்லெட் கொண்டு போயிட்டாரு. மாத்திரையை கொண்டு போயிட்டார். நண்பருக்காக கொண்டு போய்விட்டார். பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இருக்குது. 500 மாத்திரையை கொண்டு போறாரு. அந்த டேப்லெட் அங்க பேன். ஏன்? அதுல வந்து டோபமைன் அதிகமா இருக்கு. தூக்கம் வரும், போதை வருங்கிறதுக்காக வேண்டி. இவர் அதிகமா கொண்டு போன உடனே அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் பாக்குது. இவர் இன்னசென்டால இருக்கான். இவன் எப்படி வந்து 500 மாத்திரை அவனுக்கு என்னன்னு விசாரிக்கும் போது அவர் என் ஃப்ரெண்டுக்குங்கிறாரு. அவரை போக விட்டாங்க. போக விட்டு அவர் ஆக்டிவிட்டிஸை வந்து பாக்குறாங்க. 74 நாள் 72 ஹவர்ஸ் கழிச்சு திரும்ப அவரை கைது செய்து யார் உன் ஃப்ரெண்டு எப்படின்னு கேட்டு தீர விசாரித்து அவருக்கு பிரிஸ்கிரிப்ஷன் யார் எழுதுனான்னு பார்த்து லோக்கல் டாக்டர்கிட்ட பரிசோதனை செஞ்சு அந்த அளவுக்கு திட்டா உள்ள இது. இப்படிப்பட்ட விசாரணை கைதிகள் நிறைய பேர் இருக்காங்க. தவறு செய்தவர்கள் இருக்கிறாங்க. கள்ள நோட்டு பழக்கம், அங்க இருக்கக்கூடிய அசிங்கமான இந்த மாதிரி நிர்வாண படங்கள் விற்ற வழக்குல நிறைய பேர் இருக்காங்க. ம். விபச்சாரம் செய்த வழக்குல இருக்காங்க. சாராயம் காய்ச்சல் அங்க பெரிய ஹராம், தடை செய்யப்பட்டது. சாராயத்தை சுருட்ட காய்ச்சிடுவாங்க போய். இப்படி சாராயத்த நிறைய காய்ச்சினா பிடிக்கிறாங்க. அங்க வந்து மரண தண்டனையா? மரண தண்டனை கிடையாது. ஜெயில கொண்டு போட்டுருவாங்க. அது கடுங்காவல் சிறையா இருக்கும். திருத்துவாங்க. திருத்துவாங்க அவரை. சாராயத்தை பத்தி எடுத்து சொல்லி சாராயத்தால் ஏற்கக்கூடிய வந்து இது என்னங்கன்னு சொல்லி திருத்துவாங்க. நாய் இருக்கு பாருங்க. நாயை வந்து அங்க இஸ்லாமிய தொட மாட்டாங்க. நஜீஸ்ன்னு சொல்லுவார்கள். இந்த நாயை வந்து பிலிப்பைன் தின்றுவான். பிலிப்பைன் நாட்டுக்காரங்க வந்து நாயை சாப்பிடுவாங்க. இந்த நாய் பூனைகள்லாம். இது கம்ப்ளைண்டா போனா கைது செஞ்சு போயிருவாங்க. கிட்டத்தட்ட ம். 10 நாள் 15 நாள் உள்ள இருக்கணும். இப்படி பாத்தீங்கன்னா அந்த சட்டத்தை படித்தவர்கள் அங்க போய் நம்ம வந்து என்ன போனோமா வேலைக்கு போனோமா சம்பாதிச்சோமா வந்துட்டே இருக்கணுங்க. ஓகே. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க அஃபென்ஸ் பண்ணாத அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே. ஏதாவது ஒரு ஆள் ஜெயில்ல உள்ள இருக்காங்கன்னா ஏதோ சம்திங் அஃபென்ஸ் இருக்கும். ஆனா நிரபராதின்னு தெரிஞ்சா உள்ள வைக்கவே மாட்டாங்க. வெளியே விட்டுருவாங்க. இதுதான் நாம பார்த்த வரைக்கும். நம்முடைய அனுபவத்தில் நாம கேட்டு தெரிஞ்ச அனுபவத்தை நம்ம வந்து சொல்றோம் இதுல. அதனால இந்த யமனுடைய அந்த விஷயத்துல நிமிஷா வந்து குற்றமற்றவர், நிமிஷா வந்து நிரபராதி என்று வந்துவிட்டால் முதலாவதா சந்தோஷப்படுறதா நானும் நீங்களா தான் இருப்போம். அத ம். மாற்றுக்கிறதே இல்ல. ஏன்னா ஒரு இந்திய பிரஜைங்கிற அடிப்படையில. இந்திய பிரச்சனை அடிப்படையில. அவர் குற்றமற்றவன்கிற ஒரு மரட்டுமே நல்லதுல நமக்கு. ம். குற்றமற்றவர் வந்துட்டா அவர் ஜெயில இருந்த காலத்துக்கெல்லாம் வந்து என்ன செய்யலாம்? அவர் டெபமேஷன் கேட்கலாம். 100 கோடி ரூபாய் தாங்கன்னு கேட்கலாம். புரியுதா? இவரு திருப்பி கேட்கலாம். ஆனா நிலைமை அப்படி இல்ல. ம்ஹ்ம். நிச்சயமா சார். இப்ப நிமிஷா பிரியா சம்பந்தமான வரக்கூடிய பல செய்திகள் அனைத்தும் வந்து கட்டுக்கதைகளாக, கள எதார்த்தம் என்பது வேறு ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி, அந்த நாட்டினுடைய அந்த சட்டதிட்டங்கள் மற்றும் இப்பொழுது என்ன நிலைமையில் இருக்கிறது அந்த வழக்கு சம்பந்தமான பல்வேறு விவகாரங்கள்ல வந்து பல அரிய தகவல்கள எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள் சார். நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.